டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவை எப்படி எடுத்து குறிச்சிக்கணும் அப்படின்றத விரிவாக பார்க்க போகிறோம். இதில் 4 ப்ளவுஸு ஒரே அளவில் கட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான அளவை எப்படி எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இதில் பாருங்கள், ஒரு 12 அளவை நம்ம எடுத்து எழுதியிருப்போம். இடுப்பு சுற்றளவு, இடுப்பு பின் இறக்கம், இடுப்பு முன் இறக்கம், அந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 12 அளவு இருக்கும். முதல்ல இடுப்பு சுற்றளவை எடுத்து குறிச்சிக்கலாம். இடுப்பு சுற்றளவு எடுக்கும்போது வி பட்டியை நீக்கிட்டு தான் அளவு எடுக்கணும். பாருங்கள், 30 அங்குலம். அடுத்தது இடுப்பு பின்னிறக்கம் மேல் சைடில் எடுத்துக்கலாம். மேல் பக்கத்தில் ஷோல்டர் ஜாயிண்ட் தையல்லேருந்து ஆரம்பித்து பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும். 12.75 அங்குலம் இருக்குது. 12.75 பதிலாக 1/4 இன்ச்சு இறக்கம் கேட்டாங்க, அதனால் 13 அங்குலமாக எழுதிக்கிறோம். பின்பக்கம் மட்டும் இறக்கம் கேட்டாங்க, அதனால் பின்பக்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். முன்னே பாருங்கள், ஷோல்டர் ஜாயின்லேருந்து ஃப்ரண்ட் டாட் முடிகிற இடம் வரைக்கும் என்ன அளவோ அதை தான் எடுக்கணும். 9 அங்குலம் வருது. இந்த அளவு மட்டும் போதும் நமக்கு. அடுத்தது மார்பு சுற்றளவு. மிடில் டாட்டுக்கு நேராக சுற்றளவை சரியான உயரத்திலேயே எடுத்துகிட்டு போகணும். இந்த அளவு பற்றி ஒரு சின்ன விளக்கம் என்னென்னா, இப்போ இந்த ப்ளவுஸில் 38 அங்குலம் வரும். ஒருவேளை லேடிஸாக இருந்து நீங்கள் அளவு எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த நபருடைய அளவு பார்த்தீங்கன்னா 36 அங்குலம் தான் இருக்கும். அப்போ என்ன கால்குலேஷன்னா, நீங்கள் நேரடியாக அளவு எடுக்கும்போது 36 அங்குலம் வரும்போது 38 அங்குலமாக எடுத்து நம்ம தைக்கணும்னு அர்த்தம். அடுத்தது அக்கல் இறக்கம். இப்போ இந்த 13 அங்குலம் இடுப்பு இறக்கத்தில் நம்ம இந்த 8 அங்குலத்தை கழிச்சோம்னா 5 அங்குலம் அக்கல் இறக்கம் வச்சு கட் பண்ண வேண்டிய அளவாக வரும். அடுத்தது பின்னாடி கழுத்து. இப்போ அதே மாதிரி 13 அங்குலத்தில் இந்த கழுத்து இறக்கத்தை கழிச்சிங்கன்னா பாருங்கள், 7 அங்குலம் போனால் மீதி 5 அங்குலம் பின்னாடி வச்சு கட் பண்ணுற மாதிரி வரும். 7.25 அல்லது 7.5. அதாவது என்ன விஷயம்னா, அந்த இறக்கத்தை கழிச்சோம்னா மீதி வந்து கழுத்து இறக்கமாக வரும். அதே மாதிரி தான் முன்கழுத்தும். ஷோல்டர் அகலம் 2.25 அங்குலம் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது 3/8. கை இறக்கம் ஷோல்டர் ஜாயின்லேருந்து 7 அங்குலம். கை இறக்கம் எடுத்துகிட்டு நீங்கள் அக்கலுக்கு, அதாவது அடிப்பகுதி கை இறக்கமாக எடுக்கலாம். அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன், ஏன்னா நான் வந்து இதை வேறு மாதிரியாக கட் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா அதை எடுத்து குறிச்சிக்கோங்க. முன்னங்கை சுற்றளவு. இப்போ அந்த அடிக்கை அளவு சேர்த்திங்கன்னா 13 அளவாக தேவைப்படும். இப்போ பாருங்கள், தையலோட எவ்வளோ இருக்குன்னு தான் கணக்கு. 6 அங்குலம். அடுத்தது வெளிப்பக்கமாக இருந்து அந்த ஆம்கோல் பாதி சுற்றளவு எவ்வளோ வருது, அதாவது ஷோல்டர் ஜாயின்லேருந்து அந்த கிராஸ் வளைவழியே டேப்பை கொண்டாந்து எடுத்து குறிச்சிக்கணும். 7.5 அங்குலம் டபுளாக. இந்த 13 அளவே போதுமானது ஒரு ப்ளவுஸுக்கு. 12 அளவே போதுமானது, இருந்தாலும் 13 அளவாக நீங்கள் அடிக்கை நீளத்தை எடுத்துக்கலாம். ரைட். இப்படி தான் அளவு எடுக்கணும். அடுத்த வீடியோவில் இதை எப்படி கட் பண்ணுறதுன்றது விரைவில் நான் உங்களுக்கு வீடியோவை தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.